அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுப்பாரா நடிகர் அஜித் அவர்கள்? வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தேர்தல். இந்த தேர்தல் இன்னும் சில வாரங்கள் மட்டும்தான் இருக்கிறது. அந்த வாரங்களுக்குள்ளாக அதிமுக வெற்றி பெற்றது என கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியின் மூலமாகவும் அதிமுக தொண்டர்கள் மூலமாகவும் தகவல் என்பது மே மாதம் 4ஆம் தேதி வெளிவர இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நடிகர் விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து விட்டார். 234 தொகுதியிலும் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார். அவர் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் கண்டிப்பாக துணை முதலமைச்சர் பதவியாவது கிடைத்திருக்கும். ஆனால் அதை அவர்கள் செய்யாத காரணத்தினால் கண்டிப்பாக நமது விஜய் அவர்களுக்கு வாய்ப்புகள் என்பது குறைவாகத்தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். சரி, நமது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்திருப்பது ஒருபுறம் இருந்தால் நடிகர் அஜித் குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் சாராத ஒரு நபர். ஆனால் ஜெயலலிதா அம்மையா இருக்கக்கூடிய அந்த சமயம் வரைக்குமே அதிமுகவின் மீது மிகவும் மதிப்பு மரியாதையாக இருந்த ஒரே நபர் நமது அஜித் குமார் அவர்கள் தான். அதாவது திமுக மற்ற நடிகர்களை பூரா விரட்டி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அஜித்தை மட்டும் எதுவுமே செய்ய முடியாது என்ற நம்பிக்கை என்பது இருந்தது. ஏனென்றால் பின்புலத்திலே அதிமுக ஜெயலலிதா அம்மையார் இருந்தார்கள் அப்படிங்கிற தகவல் அந்த காலத்திலே வெளிவந்து கொண்டுதான் இருந்தது. அதே போல எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கொண்டோம் அப்படின்னால் அஜித்துடைய குடும்பத்திலே இன்பம் துன்பம் எதுவாக இருந்தாலும் முதல் ஆளாக தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அஜித்துடன் பேசக்கூடிய ஒரே நபராக இருப்பவர் நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அஜித் குமார் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அருகிலே அமர்ந்திருப்பது போலவும் ஒரு புகைப்படம் என்பது இணையதளங்களிலே தற்சமயம் உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது தமிழக சட்டசபை தேர்தலை ஒட்டி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிரமாக பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். நேற்று தினம் அவர் கன்னியாகுமரி சட்டசபை தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். அப்போது நடிகர் அஜித் குமாரும் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து இருக்கக்கூடிய போட்டோவை தொண்டர் ஒருவர் பரிசாக வழங்கி இருக்கிறாராம். அதனை பார்த்தவுடன் எடப்பாடி பழனிசாமி சிரித்தவுடன் வாங்கி தனது வாகனத்துக்குள் வைத்துக் கொண்டார் அப்படிங்கிற செய்திகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தமிழக சட்டசபை தேர்தலில் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கக்கூடிய இந்த வேளையிலே நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமி கன்னியாகுமரி மாவட்டத்திலே பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த வேளையில் கன்னியாகுமரி தொகுதியில் தற்போது சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய தளவாய் சுந்தரம் இருக்கிறார். மீண்டும் அவரே கன்னியாகுமரி தொகுதியிலே அதிமுக சார்பிலே போட்டியிடுகிறார். இந்த நிலையிலே நமது எடப்பாடி பழனிசாமி கன்னியாகுமரி தொகுதியில் பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த வேளையில் கீழே இருக்கக்கூடிய ஒரு தொண்டர் ஒருவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பரிசை கொடுக்கிறார். அந்த பரிசை எடப்பாடி பழனிசாமி வாங்கி பார்த்தவுடன் ஒரே சிரிப்பாக சிரித்து விட்டார். ஏனென்றால் அந்த புகைப்படத்திலே எடப்பாடி பழனிசாமியும் தல அஜித் குமாரும் இணைந்து இருப்பது போன்ற புகைப்படத்தை ஒரு தொண்டர் ஒருவர் கொடுத்திருக்கிறார். அதை மீடியாக்கள் முன்னாடி காமித்து விட்டு அடுத்த நொடியே என்னுடைய வாகனத்திற்குள்ளே வைத்து விடுங்கள், வேற எங்கேயும் எடுக்கக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறாராம். இந்த தகவல் தான் தற்சமயம் இணையதளங்களிலே மிக பரபரப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நண்பா.